ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரா? எனக்கு ரொம்ப செஞ்சிருக்கிறாருங்க. என் வாழ்க்கையில அதிக நன்மையை பெற்றவர் இயேசுவாலே. அதே மாதிரிதான் யோவான் 21:25 சொல்லப்பட்டிருக்கு, இயேசு சுவாமி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறார், நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கிறாராம், நிறைய செஞ்சிருக்கிறாராம். ஆனா அதான் எழுதி வைக்கிறதுக்கு இந்த உலகமே என்ன பண்ணாதான், கொள்ளாது, பத்தாது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாருங்க. எனக்கு ஆண்டவர் பத்தி எத்தனை நன்மைகளை அவர் செஞ்சிருக்கிறார் நம்ம ஒரு பாட்டு ஞாபகம் வரும். என்ன பாட்டு தெரியுமா? ஏத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. ஏத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது ஏசையா, உம் நினைவின்றி மகிழ்வேது ஏசையா. இந்த காலவெல்ல எனக்கு நன்றி செஞ்சதை நான் இப்படி பாடி என்ன பண்றேன், ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சிட்டேன். காலவெல்ல உங்ககிட்ட ஞாபகப்படுத்தி விட்டு என்ன பண்ணும், நீங்க ஆவியானவர் தூண்டுதல் படி காலையில இந்த பாட்டை பாடி 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 ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க. உங்களுக்கு ஆண்டவர் எத்தனையோ நன்மையில என் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார். சாட்சிகள் எதில் இருப்பின் கமெண்ட் பண்ண முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, அப்படி இல்லை அப்படின்னா ஆமின்னு சொல்லி போடுங்க. அடுத்தவங்க நம்முடைய சேனல்ல கீழே பார்க்கும்போது இத்தனை பேருக்கு தேவனாய் கர்த்தர் நன்மை செஞ்சிருக்கிறாருன்றது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நம்ம ஆண்டவரை உயர்த்திட்டே இருங்க. காட் பிளஸ் யூ.